இந்த பொண்ணு டெல்லிக்கு போறேன்னு சொல்றா. இதை கேட்டு இருந்த ஹீரோ ஷேடா ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணை பார்த்துட்டு உங்கள்ட்ட பேசணும் சொல்றான். அவளும் இங்கே பேசலான்னு சொல்ல, இங்க வேண்டாம தனியா பேசும. அவளும் ஓகே சொல்றா. நான் 11th படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவளோட பேரு நிர்மலா. லைஃப்ல அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ். இப்போ சொல்லிடலாம் அப்போ சொல்லிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவ மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. என்கிட்ட 4 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? என்னோட பேரு தாங்க அந்த பையனுக்கும் வச்சிருக்காங்க. நீங்க எதுக்கிட்டு ஷாக் ஆக வேண்டாம். நான் அப்பவுமே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவ என்ன லவ் பண்ணிருக்கான்னு. எல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்படிதான் வர்ஷான்னு சொல்லி ஒரு பொண்ணை காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணேன். அவ என்னன்னா போன வருஷமே கல்யாணம் பண்ணிட்டா. அப்படி அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா தெரியுமா? உங்களுக்கு அவ என்ன கேள்வி கேட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவ என்னதான் கேட்டா சொல்லுங்க. ஏன்டா டேய், 4 வருஷமா லவ் பண்ணிய, ஒரு வாட்டியாவது என்கிட்ட வந்து லவ் சொன்னியா நீ அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க உங்க பாட்டுக்கு டெல்லி போனா அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன லவ் பண்ணுங்க இப்படி திடீர்னு சொன்னா என்ன ரியாக்ஷன் பண்றது? ஒன்னும் அவசரம் இல்ல, டைம் எடுத்து கூட லவ் சொல்லுங்க.